நண்பர்கள், குடும்பங்கள், உறவுகள், வேலைகள், வசதிகள், எல்லா செல்வங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமாய் இருந்தாலும் கர்த்தருடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எலியாவுடைய வாழ்க்கையில் தேவன் கடந்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். அவன் பக்தி வைராக்கியமாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு எதிராக எழும்பினார்கள். ஆகாப் ராஜா அவனுக்கு எதிராக எழும்பினான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தர் கூட இருந்தபடியினால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எலியா தேவனால் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு ஹல்லேலூயா சொல்வீர்களா? நானும் நீங்களும் தேவனை முன்பாக வைத்திருப்போம் என்றால் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு இருக்க வல்லமையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் கைவிடாதவராய் இருக்கிறபடியினால் உங்கள் வாழ்க்கை அவர் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவனாய் காணப்படுவார். ஆனால் இந்த இஸ்ரவேல் புத்திரரை போன்ற செயல்பாடுகள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆலயங்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற கூட்டத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று நான் உங்களை கேட்கிறேன். அப்படியாக அவர்கள் பலிபீடத்தை இடித்து இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை தள்ளி அவர்கள் பட்டயத்தினால் கொன்று போட்டு ஆகாப்பை தேவன் எப்படியாக சபிக்கிறார் என்பதை 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் படிக்கும்படி, இல்ல நான் படிக்கிறதை கேட்கும்படி உங்களை கேட்கிறேன். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளை தின்னும். ஆனால் இந்த எலியா பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். இந்த எசபேலும் ஆகாபும் அவர்களுடைய சாபத்தை நீங்கள் ஒருமுறை கூட நீங்கள் படிக்க வேண்டும் வேதத்திலே. ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளையும் தின்னும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள ஒரு தேவனாக, ஆசீர்வதிக்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அவர் மகிமைப்படுகிறவராக, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் கவனமுள்ள தேவனாக இருந்து நடக்கின்றார். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி உலகத்திற்கேற்ற மாயமான காரியங்களில், உலகத்திற்கேற்ற மனுஷர்களுடைய நடக்கையில் இல்லாமல் கர்த்தருடைய பாதையில் நீங்கள் நடப்பீர்கள் என்றால், எலியாவை கர்த்தர் எப்படி தொடர்ந்து பின்பற்றினாரோ, தூதர்கள் மூலம் போஷித்தாரோ, எப்படியாக தேவன் எடுத்துக்கொண்டாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தேவையான விதத்தில் வந்து ஆசீர்வதிப்பார். மகிமையில நாம் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். நீங்கள் ஆகாபை போல இசபேலை போல உங்களுடைய வாழ்க்கை தகுதியற்ற நிலையில் காணப்படும் என்றால் அநேக சாபத்திற்குள்ளாக கடந்து போவீர்கள். இப்படியாக இந்த செய்தியின் மூலமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அந்த நாளிலே 40 நாள் நடந்து போன தீர்க்கதரிசிகளை இன்று நாம் பார்க்க முடியவில்லை. இருப்பினும் பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக நாம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி சகல ஜனங்களுக்கும் நாம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக காணப்படும் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். உடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கட்டளையிடுவார். உடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கட்டளையிடுவார். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உடைய ஊழியங்களிலே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடக்கிற பிள்ளைகளாக, உத்தம மார்க்கத்தாராக நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த செய்திக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எலியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் கடந்து வந்தீரேன். என்ன சூழ்நிலைகளில் உடைய பிள்ளைகள் இருந்தாலும், என்ன கஷ்ட நிலையில் உடைய பிள்ளைகள் இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் வாக்குமாறாத தேவன் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த தேவனீர் இறங்கி வருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இறங்கி வந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நெருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனீர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவன், நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். உங்களுக்கு விரோதமான காரியங்கள் இருந்தால் மன்னியும். உம்முடைய கிருபை அவர்களோடு தங்கி இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.